அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், புகழுக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு சில வசனங்களை பார்ப்போம். ஒவ்வொன்றத்தையுமே வெளிப்படுத்துறது கடவுளாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த 20:2 சொல்கிறாரு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த கஷ்டத்தையும் உமக்கு உண்டாக்குவதற்காக இந்த குரானை உமக்கு நாம் வெளிப்படுத்தவில்லை, பக்திமான்களுக்கு நினைவூட்டுவதற்காக மட்டுமே. பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவரிடமிருந்து ஒரு வெளிப்பாடு. மிக்க அருளாளர், அவர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். சொல்கிறாங்க, எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு உண்டாக்குறதுக்காக இந்த வேதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல. இந்த வேதங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு நிம்மதியை மட்டும் தரக்கூடியதாக இருக்குது. யாருக்கும் எந்த கஷ்டமுமே இதை கொடுக்காது. அதுக்கு கீழே ஒன்று சொல்கிறாரு, பக்திமான்களுக்கு நினைவூட்டுவதற்காக மட்டுமே. ஏன்னா பக்திமான்கள் மட்டும்தான் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க, இதை ஒரு நினைவூட்டலாக பார்ப்பாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த வேதம் வந்ததுக்கப்புறம் தான் சில மக்கள் தங்களே பிரிவுகளாக பிரித்து கொண்டாங்க, தர்க்கம் செய்யக்கூடியவங்களாம் ஆனாங்க. அதனால தான் அது கீழே சொல்கிறாரு, பக்திமான்களுக்கு நினைவூட்டுவதற்காக மட்டுமே. அதற்காக தான் இந்த வேதம். வேணா அவங்க மட்டும்தான் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க, மற்ற யாரும் எதையும் அலட்சியம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய சுய அபிப்பிராயங்களை இந்த வேதத்தில் புகுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. நான் என்ன விரும்புகிறேனோ அதை கடவுள் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை அவங்க செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அது மேலே சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் உண்டாக்குறதுக்காக நான் இதை இறக்கி அனுப்பலை. அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்க தனக்குத்தானே வரவழைத்து கொண்டாங்க. கடவுள் ஒருபோதும் கஷ்டத்தை அனுப்புறது கிடையாது. முழுக்க முழுக்க உங்களோட இதயங்களை தொந்தரவு செய்கின்றதுக்கு ஒரு நிவாரணமாக இருக்குதுங்கிறார். அதுதான் இந்த வேதம், அதுதான் அவர் வெளிப்படுத்துறது. அனைத்தையும் வெளிப்படுத்துறது அவர் தான். அடுத்ததா இதை சொல்றாங்க, தூதர்களுக்கிடையில பாகுபாடு செய்யக்கூடாது. 4:152 சொல்றாரு, எவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவர்களுக்கிடையில் எந்த பாகுபாடும் செய்யாதிருக்கின்றனரோ அவர்களை பொறுத்தவரை அவருடைய பிரதிபலனை அவர்களுக்கு அவர் வழங்குவார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். ஏன் தூதருக்கு இடையில நீங்கள் பாகுபாடு செய்யக்கூடாதுன்னா, ஒவ்வொரு தூதர்களையுமே தேர்ந்தெடுக்கிறது அவர் தான். அவங்கள தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அவங்கள பக்குவப்படுத்துறதும் அவர் தான், அவங்களுக்கு செய்திகளை வெளிப்படுத்துறதும் அவர் தான். ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க மேலானவங்களும் கிடையாது, கீழானவங்களும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் தான் செய்திகளை வழங்குறாரு. ஒவ்வொருத்தரையுமே கடவுள் தான் பக்குவப்படுத்துறாரு. கடவுள் தான் அவங்களுக்கு அத்தாட்சிகளை வழங்குறாரு. கடவுள் தான் அவங்கள பேச வைக்கிறாரு. நம்ம விஷயங்களை எடுத்து சொல்லி நம்ம ஒருத்தரை நம்பிக்கையாளராக மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. கடவுள் தான் அவங்களுக்கு பேச சொல்லித்தராரு. இதை சொல்லு, இதை சொல்லாத, இந்த விஷயங்களை வெளிப்படுத்துங்க, இந்த முறையில் சொல்லுங்க. முகமது நபியை நீங்கள் முரட்டுத்தனமானவராக இருந்தீங்க, கடவுள் தான் உங்களை இரக்கமுள்ளவராக மாற்றினேன் அப்படிங்கிற சொல்கிறார்.
இப்படி ஒவ்வொன்றத்தையுமே செய்கிறது அவராக இருக்கும்போது நீங்கள் யாருக்கு இடையிலையுமே பாகுபாடு காட்டாதீங்க. அவங்க யாரும் எதையும் அங்கே செஞ்சுறது கிடையாது. அவங்க யாரும் அவங்களோட அறிவால் வெளிப்படுத்துறது கிடையாது. அவங்களோட திறமையால், அவங்களோட பேச்சு திறமையால் உங்களை மாற்றுறது கிடையாது. உங்களுக்கு விஷயங்களை எடுத்துக்க சொல்கிறது கிடையாது. ஒவ்வொன்றுமே கடவுளால் வடிவமைக்கப்பட்டது, கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அதனால தான் தூதர்களும் மனிதர்கள் தான். எல்லா மனிதர்களுமே சக்தியற்றவங்க தான். யாருமே ஸ்பெஷல் தான் கிடையாது. கடவுள் தான் உங்கள் ஒவ்வொருத்தரையுமே ஸ்பெஷல் ஆக்குறாரு. உங்களை ஒவ்வொருத்தரையுமே உயர்த்துறாரு. உங்களை நம்பிக்கையாளராக மாற்றுறாரு, நன்னறியாளராக மாற்றுறாரு. என்னை நானே உயர்த்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. அவங்க தூதர்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே தகுதி இல்லை. கடவுள் தான் ஒவ்வொன்றத்தையுமே செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஒவ்வொருமே பக்குவப்படுத்தக்கூடியவர் அவர் தான். அதனால தான் நீங்கள் யாருக்கிடையிலுமே எந்த பாகுபாடும் காட்டாதீங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதனால தான் முகமது நபிக்கு இந்த குரானை இறக்கும் போது பகுதி பகுதியாக ஒவ்வொன்றா வெளிப்படுது. ஒரே தடவையில் இறக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஒவ்வொன்றுமே அவரால் குறிக்கப்பட்ட நேரத்தில், குறிக்கப்பட்ட இடத்துல ஒவ்வொன்றுமே வெளிக்கொண்டு வரப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 20:131 சொல்கிறாரு. இது வந்து தூதருக்கு இடையில சொல்லிட்டாரு. அடுத்து 20:131 மேலும் மற்ற எந்த மக்களுக்கும் நாம் அளித்தவற்றின் மீது பேராவல் கொள்ளாதீர். அவை இந்த வாழ்வின் தற்காலிக அலங்காரங்களே ஆகும். அவற்றின் மூலம் நாம் அவர்களை சோதனையில் ஆழ்த்துகின்றோம். இரட்சகர் உமக்கு வழங்கி இருப்பவை மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதும் ஆகும். சொல்கிறாங்க, அந்த தூதருக்கு இடையில் மட்டும் இல்லை, மற்ற எந்த மக்களுக்கும் நான் கொடுத்தவற்றில் பேராவல் கொள்ளாதீங்க. யார் மீதும் நீங்கள் பொறாமை கொள்றதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்ததையும் அவர் அப்படி தான் சொல்கிறார். நாம் அளித்தவற்றின் அவர் தான் அவங்களுக்கும் கொடுக்குறாரு. அவங்களுடைய திறமையாலேயோ முயற்சியாலேயோ இங்கே யாரும் அடையிறதில்லை அங்கே. அதனால தான் சொல்கிறார், நாம் அளித்தவற்றின் மீது பேராவல் கொள்ளாதீர். அவை இந்த வாழ்வின் தற்காலிக அலங்காரங்களே ஆகும். அவற்றின் மூலம் நாம் அவர்களை சோதனையில் ஆழ்த்துகின்றோம். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அலங்காரங்களாக தெரியுது. ஆனால் அது என்ன செய்யுமா, அது ஒரு சோதனை அப்படிங்கிற சொல்கிறார். அவங்களையும் சோதிக்கிறாரு, உங்களையும் சோதிக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவன்கிட்ட பணம் நிறையா இருக்குது, அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவன் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை, அவனுக்கு பணம் இருக்குது, அவனுக்கு நல்ல குழந்தைகள் இருக்குது, குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, இப்படி எல்லாமே அவனுக்கு இருக்குது, அவன் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனிதனாக நான் பார்க்குறேன். அதெல்லாம் தற்காலிக அலங்காரங்களாக இருக்குது. அது எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க அனுபவிக்கிற எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு தற்காலிகமானது. கண்ணை மூடி தொடர்புக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிருங்கிறாரு. அவங்க விரும்புகிற வழியிலே நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அதனால தான் அது சோதனையாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை வடிவமைச்சிருக்கிறதே நம்மளோட பார்வைக்கு சிக்கலானதாக தான் இருக்குது. எது சரி எது தவறு, யார் சந்தோஷமாக இருக்கிறா, யார் கஷ்டப்படுறா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்குறத வச்சு அளவிடுறோம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இருந்தால் இவன் சந்தோஷமாக இருப்பான், இதெல்லாம் இல்லைனா இவன் கஷ்டப்படுவான், இவனுக்கு நல்ல வேலை இல்லைனா இவன் கஷ்டப்படுவான், நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா இவன் லைஃப் செட்டில்டு சந்தோஷமாக இருப்பான்.
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லிமிட், ஒரு வரையறையை நம்ம செட் பண்ணி அதன்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதை தான் கடவுள் இதில் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிக அலங்காரங்களாக இருக்குது, இந்த வாழ்க்கை ஒரு மாயையாக இருக்குது, இது ஒரு வீண் பகட்டாக இருக்குது, பெருமை எடுத்து கொள்ளுதல், பிள்ளைகளை பெருக்கிக் கொள்ளுதல், இது எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் கடவுள் நமக்கு திரும்பி திரும்பி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அதை தான் நம்பக்கூடியவங்களாக இருக்கிறோம். அவன் கண்ணால் பார்க்குறத மட்டும் நம்பக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் அந்த விஷயங்களை அவங்களுக்கு நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்க்குறது உண்மை இல்லை. அவங்களோட வெளி தோற்றம் தான் அப்படி இருக்குது, ஆனால் அவங்க அனுபவிக்கிறது, அவங்களோட உணர்வுகள் எல்லாமே வேற வேறையாக இருக்குது. அவங்க கஷ்டப்படக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் அவங்க வாழ்கிறது கிடையாது. அந்த நிம்மதிங்கிறது நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே தனித்துவமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும். அதை நான் வேற யாருக்கும் தரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார். நம்பிக்கையாளருக்கு மட்டும் அதை நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நம்ம இங்கே பெரும்பாலான மக்கள்கிட்ட நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்மகிட்டையுமே நம்மளால் பெரும்பாலான நேரங்களில் பார்க்க முடியாது. ஏன்னா இணை வைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். அந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் அந்த நிம்மதி, அந்த மகிழ்ச்சிங்கிறது, பரிபூரண மகிழ்ச்சிங்கிறது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாததுனால நம்ம பார்க்குறது எல்லாமே இதுதான் அந்த பரிபூரண மகிழ்ச்சி, இதுதான் அந்த நிம்மதி, இதில் தான் அந்த நிம்மதி, இப்படி ஒவ்வொன்றுலையுமே இந்த விஷயத்தை தூக்கி அதில் புகுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதுதான் இணை வைப்பாக இருக்குது. அதனால தான் அவன் ஒவ்வொரு விஷயங்களையுமே தேடிக்கிட்டே இருக்கிறான். மனிதன் பணத்துக்கு பின்னாடி போகிறான். எதன் காரணமாக போகிறான்? அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுக்காக போகிறான். பணத்தை அதிகமாக சேர்த்து வைக்கிறது, கஞ்சத்தனமாக நடந்துக்கிறது, இப்படி ஒவ்வொன்றும் என்னென்னா அவனுக்கு நாளைக்கு என்னை அது காப்பாற்றும், என்னை அது சந்தோஷமாக வச்சுக்கிறோம். அதிலலாம் நிம்மதிங்கிறது கிடையாது. அதெல்லாம் ஒரு சோதனை அப்படிங்கிற சொல்லி முடிச்சிடறாரு. நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கு சோதனையே கிடையாது. அதுதான் கடவுளுடைய வாக்குறுதி. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு சோதனைங்கிறதே கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமுமே கடவுள் அமைத்து வைத்திருக்கிற விஷயங்கள் தான். ஒரு இயற்பியலில் ஒரு விதி சொல்லுவாங்க, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதுதான் இந்த உலகத்தில். இங்கே நம்ம எதையும் உருவாக்குறதும் இல்லை, எதையும் அழிக்கிறதும் இல்லை. ஒவ்வொன்றும் அவரால் நடத்தப்படுது. ஒவ்வொரு ஆற்றலுமே மாறிக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே புவியீர்ப்பு விசையாக இருக்கட்டும், அந்த கிராவிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு இது எல்லாமே கடவுள் எல்லாமே அமைச்சு வச்சிருக்கிறத ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி வெளிப்படுத்துகிறாரு. நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. அவனுக்கு அந்த அறிவை வழங்கினதே கடவுள் தான். இந்த குரானில் 19 அப்படிங்கிற விஷயம் இந்த நாளில் தான் வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்தணும்னா கணினின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கணும். இப்படி ஒவ்வொன்றத்தையுமே அவர் தான் வெளிப்படுத்துகிறாரு. நான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு எந்தவித தகுதியும் யாருக்கும் கிடையாது. அந்த கம்ப்யூட்டர் வந்திருக்கணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜியெல்லாம் அவை ஒவ்வொன்றும் படிப்படியாக கடவுள் ஒன்று ஒன்றா ஒரு சின்ன சிப்பிலேருந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க வச்சு ஒரு கம்ப்யூட்டரை ஒன்று உருவாக்கி அதுக்கப்புறம் இதை வெளிப்படுத்துகிறாரு. அதனால தான் சொன்னேன், ஒவ்வொன்றத்தையுமே வெளிப்படுத்துறது கடவுள் மட்டும்தான்.
இங்கே என்னுடைய அறிவு அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது. என்னுடைய அறிவால் நான் இதை கண்டுபிடிச்சேன், என்னுடைய திறமையால் நான் இதை கண்டுபிடிச்சேன், என்னுடைய பேஷனால் நான் இதுக்குள்ளே போயிட்டேன். இந்த என்னுடையன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. அவர் தான் உங்களை பிறக்க வைக்கிறாரு, அவர் தான் உங்களை வளர்க்குறாரு, அவர் தான் உங்களுக்கு விஷயங்களை சொல்லித்தராரு. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை ஈடுபாடு, இதில் தான் நீ ஈடுபடணும், இதில் நீ ஈடுபடக்கூடாது, அப்படி ஒவ்வொன்றத்தையுமே நிர்ணயித்தவர் அவர் தான். அதனால்தான் அவர் மட்டும்தான் புகழுக்கு தகுதியானவர். அவரை தவிர்த்து வேறு யாருக்குமே எதுவும் போய் சேராது. தகுதியற்றவங்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பான்மைப்பு கேட்போம். துயில் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மற்றவர், புகழுக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 6:59 சொல்கிறாரு, எல்லாம் வல்லவரான கடவுள். உபத்தளிப்பு, அனைத்து இரகசியங்களுக்குமான சாவிகள் அவர் வசமே உள்ளன. அவரை தவிர எவரும் அவற்றை அறிய மாட்டார். நிலத்தின் மீதும் கடலுக்குள்ளும் உள்ள ஒவ்வொன்றையும் அவர் அறிவார். ஒரு இலையும் அவர் அறியாமல் உதிர்வதில்லை. அன்றி மண்ணின் ஆழங்களில் ஒரு வித்தும் இல்லை. அன்றி ஈரமான அல்லது உலர்ந்த எந்த ஒன்றும் ஆழ்ந்ததோர் ஏட்டில் பதியப்படாமல் இல்லை. முதலே சொல்லிடுறாரு, அனைத்து இரகசியங்களுக்குமான சாவிகள் அவர் வசமே உள்ளன. அவரை தவிர எவரும் அவற்றை அறிய மாட்டார். இதுதான் இங்கே விஷயமே. அனைத்து விஷயங்களுமே அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் நானா தான் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களையுமே அவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. இவன் மூலியமாக தான் இந்த விஷயம் வெளியே வரணும், இவன் மூலியமாக தான் இந்த விஷயம் வெளியே வரணும். ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, மற்ற மக்கள் எவருக்கும் கொடுத்தாலும் நீங்கள் பேராவல் கொள்ளாதீங்க. நான் அவங்கள மாதிரி ஆகணும், நான் அவனை மாதிரி ஆயிடணும், இவனை மாதிரி ஆயிடணும். கடவுள் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யார் மேலும் பேராவல் கொள்ளாதீங்க. நீங்கள் நம்பிக்கையாளர் ஆகணும். அதுதான் உங்களுடைய சிந்தனையாக இருக்கணும். என்னோட நம்பிக்கையை அதிகரிக்கணும். கடவுள்கிட்ட நான் அதிகமாக பேசணும். கடவுளை பற்றிய விஷயங்களை அதிகமாக நினைவு கூறணும். இதுதான் உங்களோட சிந்தனையாக இருக்கும். இந்த பணம் சேர்க்கறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களோட சிந்தனையாக இருக்காது. இந்த உலக வாழ்க்கை அவங்களோட சிந்தனையில் வராது. அதுதான் கடவுள் சொல்கிறாரு, அனைத்து ரகசியங்களுக்குமான சாவிகள் அவர் வசமே உள்ளன. அவரை தவிர எவரும் அவற்றை அறிய மாட்டார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, 30, 36, 37, அவர் தான் வாழ்வாதாரங்களை உங்களுக்கு கூட்டுறதோ குறைக்கிறதோ அவர் தான். வாழ்வாதாரங்கள் கொடுக்கும்போது அவன் களிப்படையக்கூடியவனாக இருக்கிறான். வாழ்வாதாரங்கள் எடுக்கும்போது அவன் நிராசையை விரக்தி அடையக்கூடியவனாக ஆகிறான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. ஏன்னா அவனுடைய விருப்பம்படி அவன் வாழ்க்கை இருக்கணும். அவனுடைய விருப்பம் தவறானதாக இருக்குது. நம்பிக்கையாளர்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவங்க கடவுளை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதை சொல்கிறாங்க, 2 வசனத்தில் சொல்கிறாரு, கம்பேர் பண்ண, அதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2:86 சொல்கிறாரு. முதல்ல நம்ப மறுப்பவர்களை பற்றி சொல்கிறாரு. 2:86, அவர்கள்தான் மறு உலகை விலையாக கொடுத்து இந்த கீழான வாழ்வை வாங்கி கொண்டவர்கள். அதன் விளைவாக
தண்டனையானது அவர்களுக்கு ஒருபோதும் குறைக்கப்பட மாட்டாது. அன்றி அவர்கள் உதவி செய்யப்பட்டவர்களாகவும் இருக்க இயலாது. அடுத்து 9:111 சொல்கிறாரு, நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் லாபகரமான முதலீடு. உபத்தலைப்பு: நம்பிக்கையாளர்களிடமிருந்து கடவுள் அவருடைய வாழ்வுகளையும் அவருடைய பொருட்களையும் சுவர்க்கத்திற்கான பரிவர்த்தனையாக வாங்கி கொண்டார். எனவே அவர்கள் கொல்வதற்கும் கொல்லப்படுவதற்கும் விரும்பியவாறு கடவுளின் நிமித்தம் சண்டையிடுகின்றனர். இங்கே நம்ப மறுக்கிறவங்களை சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மறு உலக விற்றுட்டு இந்த கீழான வாழ்வை வாங்கி கொண்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனால் நம்பிக்கையாளர்கிட்ட சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வுகளையும் அவங்களோட பொருட்களையும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. சொர்க்கத்தின் பரிவர்த்தனையாக வாங்கி கொண்டார் அப்படிங்கிற சொல்கிறாரு. இதுதான் வித்தியாசம். அதுதான் கடவுளை சார்ந்து இருக்கிறது. கடவுள் என்ன நாடுறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நான் இந்த வாழ்வை இதையும் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லலை. கடவுள் வாங்கி கொண்டார். கடவுளுடைய நாட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால்தான் அவங்க இந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த நபர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க நிம்மதியானவங்களா இருக்கிறாங்க. வேணா அவங்க கூட கடவுள் இருக்கிறாரு. கடவுள் ஒருபோதும் அவங்கள விட்டு விலகி விடுறது கிடையாது. நம்ப மறுப்பவர்கள் தான் மறு உலக கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையை வாங்கி கொண்டாங்க. அவங்கள சொல்லும் போது அவங்களோட குற்றத்தை தான் சொல்கிறாங்க. நம்பிக்கையாளர் சொல்லும்போது நான் அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். இதுதான் வித்தியாசம். கடவுளை சார்ந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட அவங்க எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடுறாங்க. கடவுள் என்ன நாடுறாரோ, கடவுள் எந்த பாதையில் என்னை செலுத்துகிறாரோ நான் அதன்படியே போய்க்கிறேன். அவங்களோட அகந்தை அங்கே கொல்லப்படுது. அவங்களுடைய முயற்சியாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், இல்லை தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், அதுதான் இந்த வாழ்க்கையாக இருக்குது. நம்ம மக்களுடைய வாழ்க்கைங்கிறது அதாக தான் இருக்குது. நான் முயற்சி செஞ்ச இதெல்லாம் கிடச்சிரும், என்னுடைய திறமையால் இதெல்லாம் கிடச்சிரும். நம்ம முயற்சி செஞ்சால் எதை வேணால் அடையலாம். சூரியனை கூட நம்ம போய் தொட்டுடலாம், இந்த உலகத்தை கூட நம்ம ஆளலாம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம மறுக்கிறவங்களோட வார்த்தைகளாக இருக்கும். அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வராங்க, அதெல்லாம் அவங்க பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இந்த வாழ்க்கையிலே நான் ராஜா மாதிரி வாழ்ந்துருவேன். இதுதான் நம்ம மறுப்பவர்களுடைய நிலையாக இருக்குது. இதுதான் அவங்களோட சுபாவமாக இருக்குது. நம்பிக்கையாளர்களுடைய தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே கடவுளை சார்ந்ததாக இருக்கும். நான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்காது. அதனால தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளை தேர்ந்தெடுத்தவராக இருக்கிற, கடவுளை தேர்ந்தெடுத்ததுனால தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அறிவாலே திறமையாலே நான் இங்கே எதையுமே சாதிக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றும் கடவுளுடைய நாட்டுப்படி நடக்குது. அந்த கட்டளைக்கு இணங்கினவங்களாக இருப்பாங்க, அதை உணர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. 6:91 சொல்கிறாரு, உலகத்தாருக்கான கடவுளின் தூது செய்திகள். உபத்தலைப்பு: கடவுளை மதிக்க வேண்டியவாறு அவர்கள் அவரை ஒருபோதும் மதிக்கவில்லை. எனவே அவர்கள் கூறினார்கள், மானிட இனத்தவர் எவருக்கும் எதனையும் கடவுள் வெளிப்படுத்துவதில்லை. சொல்கிறாங்க. மேலே என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை மதிக்க வேண்டியவர் அவங்க அவரை ஒருபோதும் மதிக்கிறதில்லை. அதனால தான் சொல்கிறாங்க, மானிட இனத்தவர் எவருக்கும் எதனையும் கடவுள் வெளிப்படுத்துவதில்லை கூறுவீராக. அப்படி என்றால் மக்களுக்கு ஒளியையும் வழிகாட்டலையும் கொண்டதாக மோசஸ் கொண்டு வந்த வேதத்தை வெளிப்படுத்தியவர் யார்? அதில் உள்ள ஒரு பெருமளவனை மறைத்திடும் அதே சமயம் அதனை பிரகடனப்படுத்துவதற்காக காகிதத்தில் அதனை நீங்கள் எழுதுகின்றீர்கள். நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவற்றை நீங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டீர்கள். நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் கூறுவீராக, கடவுள்தான் அதனை வெளிப்படுத்தியவர். பின்னர் அவருடைய அலட்சியத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் அவர்களை விட்டுவிடுகிறார்கள்.
ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் அறிந்திராத விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. உங்களுக்கும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி, ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஒருபோதும் அறிந்திராத விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன். அதனால தான் ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா அவங்க மேலே என்ன சொல்கிறாங்க, மானிட இனத்தவர் எவருக்கும் எதனையும் கடவுள் வெளிப்படுத்துவதில்லை. கடவுள் ஒவ்வொருத்தருக்குமே நம்பிக்கையை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறாரு. உங்களால் முடியாதுங்கிற, உங்களால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. கடவுள் மட்டுங்கிற உள்ளுணர்வை வெளியே கொண்டு வரவும் செய்கிறாரு. இது ஒவ்வொரு நபர்களுக்குமே செய்கிறாரு. ஆனால் அவங்க அலட்சியம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதை தான் மேலே சொல்ல, அவங்க கடவுளை மதிக்க வேண்டியவர், அவங்க அவரை மதிக்கிறதில்ல. அவங்கள விருப்பம் இந்த உலகம் மட்டும்தான். அவங்களால எல்லாமே இந்த உலகத்தில் செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தியா. அதனால தான் அவங்க இந்த உலகத்திலே இருக்கிறாங்க. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் ஏதோ இருக்குது, வேறு எங்கேயும் போனால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, அதனால் நம்ம இந்த உலகத்திலே இருக்கலாம், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒவ்வொன்றுத்தையுமே அவன் முன்னோக்கி போகிறதா நினச்சி பின்னோக்கி தான் போயிட்டுருக்கிறான். இதுதான் மனிதனுடைய சுபாவமாக இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா அவனுடைய அகந்தை தான். அவனுக்கு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் நான் செஞ்சேன் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய பார்வை தான். நான் இதை கண்டுபிடிச்சேன், நான் இதை வடிவமைச்சேன், நான் இந்த வேலையை பார்த்தேன், நான் இதை சம்பாதிச்சேன். இதுதான் மனிதனுடைய சுபாவமாக இருக்குது. அதனால தான் கடவுள் தான் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அவரை தவிர்த்து வேறு யாருக்கும் எந்த அறிவும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நம்மையும் நம்பிக்கையாளர்கள் முன்னணியில் வைக்க அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இன்னும் அதிகமாக அவரை நோக்கி போகிறதுக்கும், தொடர்பு தொழில்களை கடைப்பிடிக்கிறதுக்கும், அவருடைய விஷயங்களை உள்வாங்கிறதுக்கும், இன்னும் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கும் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத் தொடர்பு தொழிலுக்கு ஆயத்தமாகும்.